நேற்றைய தினத்துடன் தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்று 16வது நாள் முடிகிறது. அந்த 16ஆம் நாள் மட்டும் அவர் எவ்வளவு வேலைகளை செய்திருந்தார், என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தார் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல் விடயம், தலைமை செயலகத்தில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் அடுத்த ஆலோசனையை மேற்கொண்டார். அதன் பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் வழக்கினை விரைவுபடுத்துவது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதன் பிறகு கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிந்து அதனை விரைவாக விசாரணை செய்தும் வழக்கினை நடத்தியும் கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார். அதன் பிறகு டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் உறுப்பினர்களை சந்தித்து பேசியிருந்தார். அடுத்து டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உறுப்பினர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதன் பிறகு தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்க உறுப்பினர்களை சந்தித்து அவர்களிடம் கலந்துரையாடினார். அதன் பிறகு தூத்துக்குடி விளாத்திக்குளம் சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூத்துக்குடி போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா அளித்த தீர்ப்புக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக பொறுப்பேற்று கொண்ட ப. கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி என்ற உத்தரவை அவர் பிறப்பித்திருந்தார். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெற்ற ரூபாய் 50,000 வரையிலான பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். அனைத்து துறை அதிகாரிகளுடன் பேசி ஆய்வுகளை மேற்கொண்டார். மேலும் ஒரு சில நபர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார்.